ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டிகிஜாக் தமிழ் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதான் ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு புது ரூலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இது மேல் இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கன்சூமர்ஸ் ஆகிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் ரூலா பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு அது என்ன ரூல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிம் பிரைமரி சிம்மா ஒரு சிம் இருக்கும். அந்த முதல் சிம்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அதுல இருக்க டேட்டா கால்ஸ், அதுல இருக்க மெசேஜ் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நம்பர் எனக்கு நம்பர் வேணும், எனக்கு எப்போ வேணுமோ நான் அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால விட முடியாது. ஏன்னா சிம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜியோலாம் 90 நாள் வரைக்கும் தான் ரீசார்ஜ் பண்ணாம ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி ஏர்டெல்லையும் 60 நாள் இருக்கும், வோடஃபோன் ஐடியாலும் 90 நாள் இருக்கும். இதுல பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜே பண்ணாம விட்டோம்னா 180 நாள் வரைக்கும் சிம் ஆக்டிவா இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஆக்டிவேஷன் அந்த வேலிடிட்டி சொல்லிட்டாங்க 90 நாள் 60 நாள் 90 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் மாறுது பாத்தீங்களா. அது முடிஞ்ச உடனே நெட்வொர்க் ப்ரொவைடர் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிம்மை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேற ஒரு நபருக்கு வித்துற முடியும். இதுதான் இவ்வளவு நாளா இருந்தது. ஆனா இப்போ நம்ம அந்த சிம் ஆக்டிவேட்டா வச்சுக்கணும் அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம அதை ஒரு பேசிக் பிளானா ரீசார்ஜ் பண்ணணும். இந்த 4 நெட்வொர்க்ல பேசிக் பிளான் ரொம்ப கம்மியா இருக்குது பிஎஸ்என்எல்ல தான். ஸோ 107 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். இதே ஏர்டெலோ வோடஃபோன் ஐடியாவோ ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்ம மினிமமா 190 ரூபால இருந்து 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் பே பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு பேசிக் பிளான். அதில் கொடுக்குற ஃபீச்சர்ஸை நம்ம யூஸே பண்ணலனாலும் நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டி நம்ம சிம் ஆக்டிவேட் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ட்ராய் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப கன்சூமருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆல்ரெடி பிரைஸ் ஹைக்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது ரூலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பருடைய நம்பர் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 90 நாட்களுக்கு மேல அவங்களுடைய சிம் கண்டிப்பா ஆக்டிவேட்ல தான் இருக்கணும். இன்கமிங் கால்ஸ் வரணும்னு சொல்லல, அதே மாதிரி இன்கமிங் மெசேஜஸ் வரணும்னு சொல்லல. அதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம பேசிக் பிளான் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இங்க சிம் ஆக்டிவேட்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபர் பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலேயே சிம் வேணும், சிம் ஆக்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் 20 ரூபாய் பே பண்ணா போதும். அந்த 20 ரூபாய் மூலமா அடுத்த 30 நாளுக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் ஒரு 30 நாள் வேலிடிட்டி அந்த சிம் ஆக்டிவேஷனுக்காக மட்டும் வச்சுக்க முடியும். அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ ரீசார்ஜ் பண்ணி ஏதோ ஒரு பிளானுக்கு போய்க்கலாம். நீங்க 90 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு மேல அந்த சிம் ஆக்டிவேட்டா இருக்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு பேசிக் பிளான ரீசார்ஜ் பண்ணாதான் ஆக்டிவேட்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எப்படி அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜியோ யூசரா இருக்கேன், நான் 90 நாள் ரீசார்ஜ் பண்ணாம இருக்கேன்னா 91வது நாள் ஆட்டோமேட்டிக்கா இப்ப இருக்கிற மாதிரி சிம் டீஆக்டிவேட் ஆகணும். ஆனா இனிமேல் நம்ம ஒரு வேலை நம்மளுடைய மொபைல் எல்லாம் முன்னாடி டாப் அப் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி டாப் அப் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 20 ரூபாயை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. நம்மளுடைய மெயின் பேலன்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகும். நம்ம மெயின் பேலன்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணோம்னா என்ன வரும், அரௌண்ட் 80 ரூபாய் சம்திங் ஏதோ வரும் பார்த்துருக்கீங்களா. அந்த 80 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வரும். நான் இப்போ 90 நாள் முடிஞ்சிச்சு, 90 நாளே 3 மாசம். அதுக்கு அடுத்தது ஒரு 20 ரூபா டிடெக்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து 1 மாசம் அந்த மெயின் பேலன்ஸ் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். இஃப் இன்கேஸ் நடுவுலயே எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் பிளான் ஏதாவது ரீசார்ஜ் பண்றோம்னா அந்த பிளான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கன்சியூமரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாப் அப்ல வச்சிருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா தான் டிடெக்ட் ஆகும். அப்படி டிடெக்ட் ஆக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் ஒரு 30 நாள் சிம் ஆக்டிவேட்டா இருக்கும். உங்க நம்பர் உங்ககிட்ட இருந்து போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ராய் தெளிவா சொல்லியிருக்காங்க எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்தும். அதை தான் இனிமேல் எல்லாருமே பண்ண போறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம்ஸ் யூஸ் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, இல்லையே இது வெறும் சிம் ஆக்டிவா தானே இருக்கு, இது எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆக போகுதுன்னு நினைப்போம். ஆனா இது பல பேருக்கு யூஸ் ஆகலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு தனி பேக்கு, அப்புறமா டேட்டாக்கு தனி பேக்கு, வாய்ஸுக்கு தனி பேக்கு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துட்டு வர போறாங்க. அதையும் ட்ராய் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நெட்வொர்க்ஸ் கூடிய சீக்கிரத்தில் எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் எனக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் தேவைப்படுது, இல்லை எனக்கு அந்த டைம்ல எனக்கு தேவைன்றப்ப கால்ஸ்க்கு மட்டும் தனியா போட்டுக்கிறேன், இல்லை டேட்டாக்கு மட்டும் தனியா போட்டுக்கிறேன் அப்படின்ற போது இந்த 20 ரூபாய் மெயின் பேலன்ஸ்ல இருந்து இருக்கும்போது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுடைய மெயின் பேலன்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. நீங்க திருப்பி டாப் அப் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்க ரீசார்ஜ் பீரியட் முடிஞ்சிட்ட பிறகு இருக்குன்னா இவங்க சொன்ன ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா 15 நாள்
மேக்ஸிமம் 15 நாள் வந்து கிரேஸ் பீரியட் இருக்கும். அதுக்குள்ள டாப் அப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அந்த ₹20 அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அந்த ₹20 ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதுலேருந்து ஒரு மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம் டோட்டலாக டீஆக்டிவேட் ஆகும். நான் அந்த நம்பரை நெட்வொர்க்ஸ் வந்து திருப்பி யாருக்கு வேணால் விற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ட்ராயோட இந்த புது ரூலை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி 2-3 சிம்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, நான் ஒரே சிம் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவனுங்க இஷ்டமேனிக்கு ப்ரைஸை ஏற்றிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.